இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா SBI பேங்கோட சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வித்தவுட் இன்கம் ப்ரூஃப்ல அதே மாதிரி வித்தவுட் வீடியோ கேவிசில வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து SBI பேங்க்ல ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ நீங்க வந்து சிம்பிளி கிளிக் இல்ல சிம்பிளி சேவ் இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுல ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை நீங்க தாராளமா சூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பெனிஃபிட் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கிரெடிட் கார்டுக்குமே ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 499 வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் இன்கம் ப்ரூஃப் எதுவுமே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல வித்தவுட் வீடியோ கேவிசிலேயே நீங்க வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு அப்படி வந்து வீடியோ கேவிசி இல்லாம இந்த கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து 5 நிமிஷத்துல இந்த கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதை பத்தின எல்லா டீடைலும் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்ளை ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளை ஜர்னி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நீங்க எந்த கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணீங்களோ அந்த கிரெடிட் கார்டு வந்து இங்க வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. சோ இந்த கிரெடிட் கார்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த கிரெடிட் கார்டு இன்கேஸ் உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சுன்னா மறக்காம நான் சொல்ற இந்த ரிவார்ட்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ண அடுத்த 60 நாளைக்கு உள்ள நீங்க வந்து ஒரு 2000 மேல பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து ரீடீம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் ஒர்த்தான கேஷா வந்து உங்களோட அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்ல வந்து கிரெடிட்டட் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு கிரெடிட் கார்டுல பே பண்ணக்கூடிய ஜாயினிங் ஃபீ ஒரு 500 ரூபீஸ் வந்து பே பண்றீங்களா, ஸோ அதை வந்து ரீஃபண்ட் பண்ணும் விதமா இந்த ஒரு ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதை மறக்காம ரீடீம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற அப்ளை ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல பர்சனல் டீடைல் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட மொபைல் நம்பர் இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் சிட்டி நேம் வந்து கேட்பாங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ சிட்டி நேம் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் சிட்டி வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டேன். அப்புறம் உங்களோட பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட மதர் நேம், அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் கோட் வந்து தேவை கிடையாது. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ டு ஸ்டெப் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களோட கம்பெனி நேம் என்டர் பண்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட கம்பெனி நேம் அப்புறம் அதுல உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட கம்பெனி அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான அட்ரஸ் டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ டு ஸ்டெப் 3 அப்படிங்கறத கிளிக் பண்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேவிசி வந்து பாத்தீங்கன்னா டிஜி லாக்கரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதே பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ டு டிஜி லாக்கர் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கோடையும் இங்க என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட டிஜி லாக்கருக்கான 6 டிஜிட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல் எல்லாமே ஃபெச் பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அலோ அப்படிங்கறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ கேவிசி அனதர் ஒன் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்குது அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்கேஸ் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டைரக்டா வீடியோ கேவிசி மட்டும் தான் வந்து காமிக்குது அப்படின்னா உங்களால வந்து பேங்கை வச்சு வெரிஃபை வந்து பண்ண முடியாது. அப்போ நீங்க வீடியோ கேவிசி வந்து பண்ணிட்டு அந்த 25 to 45 டேஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இதே இது உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா இந்த வீடியோ கேவிசி வந்து இந்த பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுமே உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன செலக்ட் பண்ணியிருக்கோம். அதில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு நீங்க இதில வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ட என்டர் பண்ணணும். அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு எஸ்பிஐ பேங்க்ல இருந்து ஒரு ₹1 சென்ட் பண்ணுவாங்க. அது சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆனதுமே அந்த ₹1 நீங்க அவங்களுக்கு அதே பேங்க்ல இருந்து ரீசெண்ட் பண்ணணும். அந்த மாரி ரீசெண்ட் வந்து பண்ணதுமே உங்களோட பேங்க வச்சு கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணிருவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா, உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெரிஃபிகேஷன எப்படி பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வித் பார்ட் 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி உங்களோட பேங்க் டீட்டெயில வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கோட நேம் இந்தியன் பேங்கா, இந்தியன் ஓவர்சீஸா இல்ல பெடரல் பேங்கா அந்த பேங்கோட நேம், அதோட அக்கவுண்ட் நம்பர், அதே அக்கவுண்ட் நம்பர ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அதோட ஐஎஃப்எஸ்சி கோட என்டர் பண்ணிட்டு கன்டின்யூ டூ பார்ட் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட பேங்க் டீட்டெயில வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு ஒரு ₹1 வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த ₹1 ரிசீவ் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு பணம் ரிசீவ் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ₹1 நம்ம அதே பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து திருப்பி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ டூ பே ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசீவ் ஆன அந்த ₹1 திருப்பி நம்ம அவங்களுக்கு பே பண்ணணும். இத வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ல பே பண்ணலாம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், அனதர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யுபிஐ. இப்போ நான் வந்து யுபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட யுபிஐ ஐடிய வந்து என்டர் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் வந்து குடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மேக் பேமெண்ட் வந்து குடுக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பீம் ஆப்போட யுபிஐ ஐடி வந்து என்டர் பண்றீங்கன்னா, உங்களோட அந்த பீம் ஆப்புக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து போகும். அந்த ரிக்வெஸ்ட்ட போய் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ₹1 பே பண்ண சொல்லும். அந்த ₹1 நீங்க பே பண்ணும்போது, நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட்ட இந்த இடத்துல இதுக்கு முந்தின ஸ்டேஜ்ல வந்து என்டர் பண்ணீங்களோ, அதே பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அந்த ₹1 திருப்பி பே பண்ணுங்க. வேற பேங்க்ல இருந்து நீங்க பே பண்ணீங்கன்னா, வெரிஃபிகேஷன் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதே பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துரும். இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஆல்ரெடி நீங்க பேங்க்ல கேஒய்சி வந்து பண்ணியிருப்பீங்களா, அந்த கேஒய்சிய பேஸ் பண்ணி இந்த வீடியோ கேஒய்சி வந்து பண்ணாம, உங்களோட கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல உங்களோட கார்டுக்கான லிமிட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ இத பத்தின எல்லா டீட்டெயிலும் இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா 75,000 நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து குடுத்திருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கான கிரெடிட் லிமிட்ட வந்து அலோகேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான கிரெடிட் லிமிட்ட வந்து ஷோ பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த 2 மினிட்ஸ்லயே நீங்க வந்து கார்ட வந்து ஆக்டிவேட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு விர்ச்சுவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்கோட யோனோ அப்ளிகேஷன்ல போய் நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டிக் பாக்ஸ் வந்து குடுத்திருப்பாங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. அத வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கன்டின்யூ அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து விழும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கார்டு நம்பர் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிவிவி நம்பர பார்க்கணும் அப்படின்னா, கிளிக் ஹியர் டூ சிவிவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட சிவிவி நம்பர வந்து இதுல வந்து பார்த்துக்க முடியும். இப்போ வந்து கார்ட வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் கார்டு யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. அத வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கார்டுக்கான பிசிக்கல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 5 to 7 வொர்க்கிங் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கார்டு ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆக்டிவேட் கார்டு யூசேஜ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்கோட யோனோ அப்ளிகேஷன வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு, அதுல போயிட்டு நீங்க கிரெடிட் கார்டு செக்ஷன போய் செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த கார்டு டீடைல் எல்லாமே அங்க வந்து பார்க்க முடியும். இந்த கார்ட இமிடியேட்டாவே நீங்க ஆக்டிவேட் பண்ணி, நீங்க வந்து விர்ச்சுவல் கார்ட வச்சு நீங்க வந்து ஷாப்பிங், பில் பேமெண்ட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வித்தின் 7 வொர்க்கிங் டேஸ்ல இந்த கார்டு வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல இந்த ப்ரொசீஜர் படி உங்களுக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவ் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து ப்ரீ அப்ரூவ்ட் எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வீடியோ கேஒய்சி வந்து பண்ணி அதுக்கப்புறம் நார்மல் வெரிஃபிகேஷன் போகும். இதுக்கு 25 டேஸ் வந்து ஆகும். கிட்டத்தட்ட 3 டைம் 4 டைம் டெலிகால் வெரிஃபிகேஷனும் இருக்கும். அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா, நீங்க வந்து எந்த ஒரு வீடியோ கேஸும் இல்லாம இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி இந்த கார்டு வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். இதே மாதிரி தான் சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.